ஃபெயிலியர் ஆன பசங்கள்லாம் வந்து பேசுனீங்க அப்படின்னா, இந்த ஒரு டயலாக் வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லுவாங்க. என்ன டயலாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, "அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா, அவ குடுத்துட்டு போனால்ல, அந்த நினைவுகள், அந்த மெமரீஸ் அது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நொடியும் அப்படியே வந்து விடாம வந்து என்னைய வந்து தொரத்திட்டே இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா, இன்னை வரைக்கும் என் மைண்டில வந்து ஓடிட்டே இருக்கு. பைக் ஓட்டிட்டு போனாலுமே அவளோட ஃபேஸ் தான் வந்து ஞாபகம் வரும். அவ கூட பழகுன அந்த நினைவுகள் தான் வந்து ஞாபகம் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க லவ் ஃபெயிலியர் ஆன பசங்க வந்து பேச வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த மாரி அப்படின்னா, அவன் வந்து லவ் பண்ணியிருப்பான், சின்சியரா லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இவன் வந்து சிங்கிளாகவே இருந்துட்டு வந்து கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு லவ் ஃபெயிலியர் பையன்கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸு, இதே ஒரு ஃபீலிங்ஸோட தான் நம்ம தர்ஷிகா வந்து இன்னை வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் போடுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து சொல்ல தேவையில்ல. நம்ம தர்ஷிகாவும் விஷாலும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருந்தாங்க, நல்லா பழகிட்டு இருந்தாங்க. லவ் அப்படின்ற அந்த ஒரு மூடில் பார்த்தீங்கன்னா வந்து போச்சு, அப்படியே வந்து போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு வந்து தர்ஷிகாவை தூக்கி வெளியில் போட்டதுனால அந்த நேரத்தில் வந்து அன்ஷிதாவோட கனெக்ஷன் ஆகி விஷால் அன்ஷிதா இவங்க 2 பேரும் வந்து ஒரு லவ் ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து, நீ பண்ணது வந்து சரியில்லை, அதாவது அந்த மாதிரி சொல்லாமல் வெளியில் வந்து வேறு மாதிரி இருக்குது, எங்கள் அம்மா வந்து என்கிட்ட 15 நாள் வந்து பேசலை, நான் இதோட வந்து முடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலுக்கு முட்டுக்கட்டை போட்டு அவங்க வந்து பிரேக்கப் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஓகே, இப்போது நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியுது. அன்ஷிதா வந்து ஆர்னவ கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, அவங்களும் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பேசாமல் விட்டுறாரு. அதாவது நம்ம தர்ஷிகாவும் விஷாலுக்கும் இடையிலான அந்த லவ்வும் வந்து பிரேக்கப் ஆகிட்டனால இப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்காங்க. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. பட் இப்படி இருக்கும்போது தர்ஷிகா வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து அதை நினச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தான், அவன் வந்து எப்படி வந்து எங்ககிட்ட வந்து பேசினான், என்கிட்ட வந்து எப்படி வந்து பேசினான், அவன் பேசும்போது எல்லாமே அந்த லவ் ஃபீலிங் அந்த மூடில் தான் வந்து பேசினான், அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது, என்னை முழுசாக வந்து நம்ப வச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷியாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதுலேயும் ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, யார் விஷால் போயிட்டு மணி பாக்ஸ் டாஸில் போய்ட்டு வந்து 5 லட்ச ரூபாய் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாரு. அவங்க வீட்டுக்குள்ளே வந்தவொடனே யார் அதிகமாக சந்தோஷப்பட்டது அப்படின்னா தர்ஷிகா தான். ஃபஸ்ட்டு கேமராமேன் ஃபோக்கஸ் வந்து எங்கே வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தர்ஷிகாவுக்கு வைக்கிறாரு. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அன்ஷிதாவுக்கு வைக்கிறாரு. ஆனால் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா முடிவு பண்ணிட்டாங்க. டிவி தரப்பில் சேனல் தரப்பில் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் தர்ஷிகா, அடுத்த ஃபோக்கஸ் அன்ஷிதா. இல்லை அப்படின்னா அன்ஷிதாவும் விஷாலும் வந்து பேசிட்டுருக்காங்க அப்படின்னா அப்படியே ஃபோக்கஸ் வந்து எங்கள் தர்ஷிகா கிட்ட போகுது. ஒருவேளை வந்து நம்ம விஷாலும் இவங்க தர்ஷிகா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபோக்கஸ் எங்கே போகுது அப்படின்னா அன்ஷிதா கடை. ஒருவேளை அன்ஷிதாவும் விஷால் வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்னோ கிட்ட கேமரா ஃபோக்கஸ் எடுத்து போகிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, யார் நம்ம தர்ஷிகா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம சௌந்தர்யாகர் சொல்லிட்டு. இந்த மாதிரி அவன் பண்ண எல்லா விஷயமே வந்து அது இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சு நான் வந்து நம்பிட்டேன். அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை வந்து நம்ப வச்சிச்சு. அவன் அந்த மாதிரி வந்து என்கிட்ட இருந்ததுனால தான் நான் வந்து அந்த மாதிரி இருந்தேன். பட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து என்னை வந்து தாக்கும், அவன் இந்த அளவுக்கு வந்து இருப்பான், அதாவது இந்த அளவுக்குனா நான் வந்து அந்தளவுக்கு நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட விஷாலை வந்து குத்தம் சொல்லாமல் தான் தரப்புலேயே வந்து தன்னை வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை என்னன்னா ஒரு வேலைன்ற இல்லை, பட் வந்து ஒரு குட் ஃப்ரெண்டோட ஒரு குட் லவ்வருக்கான ஒரு ஒர்த்தான பொண்ணு அப்படின்னா வந்து தர்ஷிகா. எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து தர்ஷிகா வந்து லவ் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமன்றத விட ஓகே, அவங்க என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பாண்டிங் தெரிஞ்சில, அது அப்படியே தொடர்ந்து இருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து யாரோட லைஃப் வந்து எனக்கு லைஃப்ன்றத விட இந்த இடத்துல யாரோட கேம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா தர்ஷிகாவுடைய கேம் தான். சிறப்பாக வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து இருந்தாங்க, நல்லா வந்து ப்ளே பண்ணாங்க, எல்லா கேம்ஸ்லேருந்து நல்லா வந்து ப்ளே பண்ணாங்க. இண்டிவிஜுவல் தெரிஞ்சுது அவளுக்கு, அதில் என்ன சொல்லுது பெண்கள் அணி அப்படின்னு இருந்தாலுமே அதுலேயும் வந்து இண்டிவிஜுவலிட்டி அப்படின்ற பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து தெரிஞ்சு நல்ல சிறப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் ட்ராக் வந்து கடைசியில் அப்படியே டோட்டலாக மாதிரி இந்த ஒரே ஒரு டாஸ்க் தான், அந்த ஸ்கூல் டாஸ்க் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தர்ஷிகாவாக இருந்திருப்பாங்க, விஷாலாக இருந்திருப்பாங்க. இது வந்து இவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணி அது க்ரஷ்ஷாக மாறி அது லவ்வாக மாறி அது வேறு மாதிரி வந்து போட்டு கடைசியில் இன்றைக்கி பேக் ஃபயர் யாருக்காச்சு அப்படின்னா தர்ஷிகாவுக்கு தான். ஸோ இருந்தாலுமே தர்ஷிகா ஓகே, அவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணதை பார்க்கும்போது அந்த பொண்ணை விட இந்த பொண்ணே நல்ல பொண்ணு மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அதுக்குன்னு வந்து அவங்க வந்து கெட்ட பொண்ணுன்னு சொல்ல, பட் வந்து அந்த மாதிரி வந்து ஃபீலிங் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குன்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது. நம்ம விஷால் பண்ணது எனக்கு தெரிஞ்சு வந்து 2 சைடில் காதல் மாதிரி தான் எனக்கும் தெரியுது. எனக்கு தோன்றது அப்படி தான். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. இவர் வந்து இந்த பொண்ணு கூட இருந்தார் அப்படின்னா ஓகேவாக இருந்திருக்கும். அவரோட பேர் வந்து டேமேஜ் ஆகிருக்குது, மற்றவங்க பேர் வந்து டேமேஜ் ஆகிருக்காரு. இவர் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாருன்ட்டு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வச்சிடுங்க.